வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இப்போ இருக்கிற குடும்பத்தில் விஜய் எல்லாமே பரம்பரையாக அவங்க போய் வழிபடுற குலதெய்வ கோயிலுக்கு இப்போ போக போகிறாங்க. அங்கே அவங்களுக்கு தான் எல்லா முக்கியத்துவம் தந்துன்னு இருக்காங்க. அந்த இடத்துல போய் என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க, அவங்களோட முன்னேற்றம் எப்படி இருக்க போகுது, அங்கே புதுசாக ஏதாவது வேற விஷயங்களா சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தாங்க தெரிய போகுது. அது மட்டும் இல்லாமல் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு குழந்தை இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனதும் சாமியாரெல்லாம் கேட்குறாங்க. உடனே இன்னும் எதுவும் இல்லை, கல்யாணம் ஆகி எவ்வளோ நாள் ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 1 வருஷம்னு சொல்லிட்டு நம்ம மல்லி மட்டும் தான், வெண்பா குட்டி மட்டும் தான் இருக்காங்க. வெண்பாக்கு தான் வயசாகிடுச்சுல ஒரு அளவுக்கு. அப்புறம் இன்னும் அடுத்த குழந்தை பையனுக்கு ரெடி பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது எதுவும் இல்லைன்றாங்க. உடனே இவங்க இந்த சாமியார் இருந்து என்ன புரிஞ்சுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குழந்தை பையன் இன்னும் அம்மா நான் அருள்லாம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நினச்சின்னு, சரி ஓகே நம்ம கோவிலில் ஒரு வழிபாடு இருக்குது, அந்த வழிபாடை நீங்கள் பண்ணீங்கன்னா கூடிய விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு பக்கம் கருத்து கணிப்பில் அவங்களே ஒன்று திங்க் பண்ண அவங்களே ஒன்று பண்ணுறாங்க. இதை கேட்டதான் நம்ம விஜய் வந்து செம கோவப்படுறாரு. எதுவும் பேசவும் முடியாமல் சைலண்டாகவே நின்று நம்ம ராஜேஸ்வரி வந்து யாரு குழந்தை அப்படின்னு, மாமாமா அந்த கோயில் வந்து இந்த மாதிரியெல்லாம் பேசக்கூடாதுமா, தப்புமா, எங்கெங்க எந்த மாதிரி இருக்கணுமோ அப்படிதான் இருக்கணும், தேவையில்லாம வார்த்தையை விட்டுறக்கூடாது, வார்த்தையை விட்டோமா அல்ல முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. உடனே அதை கேட்டதான் ராஜேஸ்வரி சைலண்ட் ஆடுறாங்க. ஒரு பக்கம் மல்லியை எல்லாரும் கூட்டு அப்படியே ஆசீர்வாதம் பண்ணி இந்த தொட்டில எட்டு போயிட்டு அந்த அம்மன் மரத்தடியில கட்டி விடுமா, கூடிய விரைவில் வெண்பா குட்டி உனக்கு ஒரு தம்பியோ தங்கச்சியோ வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிற பெரியவங்க எல்லாருமே ஆசீர்வாதம் பண்றாங்க. அந்த சமயத்துல அங்க சுமங்கலி பொண்ணுங்க ஒரு 10 பேர் வராங்க. அவங்க வந்து மல்லிக்கு ஆசீர்வாதம் பண்றாங்க. இதெல்லாம் பார்த்ததும் வயிறு எரிஞ்சுன்னு இருக்காங்க ராஜேஸ்வரியும் ரஞ்சிதமும். இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சுன்னு இருக்கோம். அது எல்லாமே இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கு. எல்லாமே மல்லிக்கு பாசிட்டிவாக நடந்துன்னு இருக்கே. இப்போ என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு தெரியல. கடவுளே, இப்படியே மல்லிக்கே பாசிட்டிவாக நடந்தால் என்னதான் ஒரே ஒரு தீர்வு, என்னதான் முடிவு, ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை, வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்ற விஷயங்களை எல்லாம் நம்ம பொறுத்து வந்து பார்த்தா தாங்க தெரிய போகுது. அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விஷயம் நடக்க போகுதுங்க. அப்படி என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க இருந்தேன்னு மல்லி அம்மா கிட்ட சொல்கிறாங்க, இதை பாருங்கம்மா, எனக்கு இன்னும் 2 வருஷத்துக்குள்ள எனக்கு தம்பியோ தங்கச்சியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. இதை கேட்டது என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம சிறந்தது அமைதி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாவே இருக்காங்க. நம்ம விஜய் கிட்டையும் போய் கேட்கறாங்க, டாடா என் தங்கச்சி இல்லைன்னா தம்பி பாப்பா வேணும்டாடா அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் இருந்தாலும் எதுவுமே பேச முடியல. மல்லி எல்லாமே நீ ஏற்றி கொடுக்குறதாண்டி, சின்ன பிள்ளை கிட்ட எதே சொல்லணும் தெரியுதுலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ராஜேஸ்வரி இருந்து கேட்க, ஆமா நான் தான் எல்லாம் சொல்லி தந்தேன், என்ன பேசினு இருக்கீங்க, எனக்கு என்ன அதே வேலையா, என்ன பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் திட்ட ஆரம்பிச்சுறாங்க. என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம சரி ஓகே சைலண்டாவே இருக்காங்க. இதுக்கு நமக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்ற விஷயத்த நம்ம சொன்னாலே உங்களுக்கு புரியாது, சொல்லியும் தெரிவிக்க முடியாது. ஏன்னா நம்ம எத்தனை டைம் சொல்ல முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாமே ஒரு லிமிட் தாங்க. லிமிட்டுக்கு மேலே போனால் நம்ம எதுவும் பேசவும் முடியாது, சொல்லவும் முடியாது. அவங்களே எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாதான். அந்த விஷயத்துல புரிஞ்சுப்பாங்களான்னு சொல்லிட்டு தெரியாது, பார்ப்போம். புரிஞ்சுக்கிட்ட இருக்கட்டும், அதுக்கு நாம ஒன்றும் பண்ண முடியாது. சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு தருணம் போயின்னு இருக்கா. மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்காருல, அவர் இருந்தே கோவில்ல இருந்து வெளியே வராரு. வெளியே வந்து இதுக்கு மேலே இங்கே இருந்தால் நம்மளுக்கு மரியாதை இல்லை, வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. ஆனால் வீட்டுக்கு கிளம்ப மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எதாக இருந்தாலும் பொறுத்து வந்து பார்த்தாலும் தெரிய போது. வீட்டுக்கு கிளம்புறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, கிளம்பாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எதையும் நம்ம கருத்து கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே இருக்கிற சாமியார் சொல்லிட்டு இருக்காங்க, இந்த ஊரோட வழக்கப்படி இங்கே வந்து 6 நாள் இல்லாமல் போகக்கூடாது. இது உங்களுக்கு தெரியாதா ராஜேஸ்வரி அம்மா, நீங்களே இந்த மாதிரி வீட்டுக்கு போகலாமான்னு சொல்லிட்டு கேட்டுன்னு இருக்கீங்களே, முட்டாள்தனமா, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்டதும் ஆமா இல்லை, கரெக்ட், இதை நான் மறந்துட்டேன், இதுக்கு மேலே அந்த தவறை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபுல் ஆஃப் த ஸ்டோரி ஆஃப் த கதை ஆஃப் த மெயினாக இருக்க போது. பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. எல்லாமே நல்லபடியாக நடந்துச்சுன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, கடவுளோட ஆசீர்வாதத்தால் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நினச்சின்னு இருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு இது ஓகேவா ஓகே இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்ல போகிறேங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.